பிரியமானவர்களே, இந்த நாள்ல நான் அழைக்கப்பட்டது தேவனுடைய கிருபை என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க மத்தியில நான் இன்றைக்கு பேசுவேன் என்று நான் எதிர்பார்க்கல. நான் சொன்னேன் வரேன். இருந்தாலும் இப்படியாக அருமையான இந்த இடத்துல நான் பேசும்படியாக கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு சின்ன சாட்சி, என்னுடைய சாட்சியை சொல்லி, ஏன்னா நான் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டும். அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். சின்னதா சொல்லிட்டு நாம் சத்தியத்துக்குள் கடந்து போவோம். நான் இந்த நாட்டில் நான் பிறந்தவன் அல்ல. நான் மலேசியா தேசத்துல என்னுடைய தாய் தகப்பனார் அந்த தேசத்துல ஹை கமிஷன்ல பணியில இருந்தார். அப்ப அந்த நாட்களிலே நான் அந்த இடத்துல பிறந்தவன். பிறகு ஒரு 7 வயதுல நாங்க இங்க வந்துட்டோம். முதலாவது காரியம் என்ன, அந்த தேசத்துல 1.5 வயது இருக்கும்போது நாங்கள் காரிலே புறப்பட்டு சென்று கொண்டு இருக்கும்பொழுது அந்த தேசத்துல நிறைய ஆறுகள் உண்டு, மிகப்பெரிய ஆறுகள். அப்ப 1963 நான் சொல்வது, எனக்கு இப்ப 62 வயதாகுது. அந்த காலகட்டத்துல 1.5 வயசுல இந்த கார் மழை அதிகமா இருந்ததுனால ஸ்லிப் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கார் அப்படியே அந்த ரிவர்ல, அந்த ஆறுல இறங்கிடுச்சு. நல்ல ஆழமான இடம். தண்ணியில இறங்கி முழுகி அந்த கார் மட்டும் மிதக்குது. உள்ளுக்குள்ள 1.5 வயதுல என் தாயின் தோளில நான் இருக்கேன். எங்க அப்பா முன்னால உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு சைனீஸ் லேடி தான் அந்த காரை ஓட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல கிருபையாக, இல்லைன்னா இறந்து போயிருந்தா எங்க அம்மா இன்னைக்கும் சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுமா. அவங்க இறந்துட்டு இருந்தா அந்த செய்தியை நம்ம இங்க சொல்லி அனுப்ப, சென்னைக்கு சொல்லி அனுப்ப 10 நாள் ஆகும். இன்றைய மாதிரி நம்ம மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ட்ரங்க் கால் தான் புக் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது ஒரு பெரிய காரியமாக நடந்தது. நான் சுருக்கமாக சொல்றேன், அன்றைக்கு நான் உயிர் பிழைத்தேன். ஆண்டவர் அன்றைக்கு குறித்து வைத்தார். பாருங்க, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக அன்றைக்கே என்னை ஜீவனோடு வைத்தார். அல்லேலூயா. பிறகும் வாழ்க்கை எல்லாரும் போல என்னுடைய வாழ்க்கையும் பயணித்தது. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனாலும் என்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு சாரார் அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். நான் அந்த மதத்தின் பெயரை சொல்ல விரும்பவில்லை. 2 விதமான மதத்தை சார்ந்தவர்கள், அதிலிருந்து வந்தவன் தான் நான். கர்த்தர் அறிந்து கொண்டார். பாருங்க, இன்றைக்கு அந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என் வாழ்க்கையில வந்தது. எனக்கு 3 பிள்ளைகள். பெரிய மகனுக்கு இப்போ 33 வயதாகிறது. அவருக்கு திருமணமாகி 5 வயதுல எனக்கு ஒரு பேத்தி உண்டு. அவர் ஒரு என்ஜினியராக இருக்கிறார். அப்போ நான் பேசுவது இந்த 2வது மகனை குறித்து. பெரிய மகன் பேர் ஐசக், 2வது மகன் பேர் இம்மானுவேல். இப்போ இந்த 2வது மகன் திடீரென்று சுகவீனப்பட்டார். என்ன விதமான சுகவீனம்? நாங்கள் சாதாரணமாக நினைத்தோம், வாந்தி எடுப்பாரு. வாந்தி எடுத்தா சாதாரணமா இருக்காது அந்த வாந்தி. எப்படின்னா, இங்கிருந்து வாந்தி எடுத்தா ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்படி வாமிட் பண்ணாருன்னா அப்படியே ஒரு ஃப்ளோ மாதிரி வரும். எல்லாரும் வாமிட் பண்ணாங்கன்னா சாதாரணமா இப்படி வரும். இது ப்ரொஜெக்டைல், அதாவது ஒரு இப்படி வரும், ஃபவுண்டன் மாதிரி வரும். இப்படிதான் எக்கி எடுப்பார். அவருக்கு அந்த வயது அப்போ அவருக்கு 5 வயது. அப்போ அவருக்கு என்ன என்பதை நாங்கள் பலவிதமா சோதனை செய்து, ஏன் இப்படி எடுக்கிறாரு, தலைவலி பயங்கரமா வருது. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து அவர் நினைவில்லாத லெவலுக்கு போயிட்டாங்க. சரி, பல சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டலாம் காமிச்சோம். ஒன்றும் இல்லை. நாங்கள் அன்றைக்கு அவரை கூட்டிக் கொண்டு நாங்கள் போய் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அப்போ எடுத்தா பிரெயின்ல பெரிய டியூமர், அதாவது இந்த பகுதி, இந்த பின்ன பகுதியில் மெடுலா பிளாஸ்டோமான்னு அதனுடைய மருத்துவ பெயர். சிறு குழந்தைகளுக்கு அது வருமா அந்த மாதிரி. அப்படிப்பட்ட டியூமர் சிறு பிள்ளைகளுக்கு வரக்கூடிய. அன்றைக்கு நான் சொல்றது 2002. மிகப்பெரிய ஒரு சோதனை. என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த பிள்ளையதான் நான் ரொம்ப நேசித்தவன் நான். அந்த 2வது பிள்ளை மேலதான் எனக்கு அதிகமான அன்பு, பாசம் எல்லாமே. ஏன்னா பிறந்த உடனே ஏதோ ஒன்று அந்த பிள்ளை மேல எனக்கு அதிகமான ஈர்ப்பு. அவனையே நான் பற்றி கொண்டிருந்தேன். இந்த 5 வயதுல இந்த மாதிரி ஆன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த டைம்ல
அப்போ தூக்கி கொண்டு இங்கேயும் அங்கேயும் போகிறோம். டியூமருக்கு யார் பார்க்குறா. அப்போ ஒரு பிரபலமான டாக்டர் அவர் தான் அன்றைக்கு இருந்தார். மேத்தா நர்சிங் அவர் அப்போலோவில் இருந்தார். மேத்தா நர்சிங் ஹோமில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. கொண்டு போய் பார்த்தோன்னு சொல்லிட்டார், இது வந்து ஆப்ரேட் பண்ணணும் பிரதர், இது ஆப்ரேட் பண்ணணும் சார், இது பயாப்சி அமைச்சு இது கேன்சரஸா இல்லையான்னு பார்க்கணும். என்னுடைய கணிப்பு இது கேன்சரஸ். ஏன்னா மெடுலா பிளாஸ்டோமான்றது கேன்சரஸாக தான் இருக்கும். அது 99% அது கேன்சர் தான். அதாவது மரித்து விடுவார்கள் அன்றைக்கே சொல்லிட்டேன். அப்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி என்னை விட்டுருங்க, என் மனைவிக்கு எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். குடும்பம் நாங்கள் அப்போ எங்களுடைய சூழ்நிலை எல்லாம் வாழ்க்கையே மாறிவிட்டது. ஒரு செகண்ட்ல அப்படியே தடம் புரண்டது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதனை. சரி அவர்கிட்ட கேட்டோம், என்ன பண்ணணும்? ஆப்ரேட் பண்ணணும் இமீடியட்டாக. அன்றைய காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள் ஆச்சு. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணோம். 5 வயது ஆப்ரேஷன். பெரிய பெரிய வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது மாதிரியான ஆப்ரேஷன் இது வரைக்கும் நடந்ததே இல்லையா. இப்போ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்து அடுத்த இதுக்கான ஒரு சிகிச்சைகள், இதுக்கான மற்ற காரியங்களை ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் இந்த ஆப்ரேஷனை வச்சு. எப்படி அன்றைக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஒரு பக்கம் பரவாயில்ல, என் குழந்தையுடைய காரியம் மற்ற பிற குழந்தைகளுக்கு ஒரு வழியாக இருக்கும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்றால் செய்யணும். அப்படியாக அன்றைக்கு ஆப்ரேஷன் முடிந்தது. ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. கண்ணு தெரியாமல் போயிட்டாங்க. நடக்க முடியாது, பேச முடியாது. ஒரு சும்மா அப்படியே பொம்மை மாதிரி வச்சிருக்கலாம், அவ்வளோதான். இருந்தாலும் கையெழுத்து போட்டு கொடுத்து ஜெபிச்சோம். ஆண்டவர் அற்புதமாக ஆப்ரேஷன் முடிஞ்சு 2 ஹவர்லயே கண்ணெல்லாம் திறந்துட்டான். டேடிட்டான். பார்த்தோன்னே கண்ணெல்லாம் நல்லா திறந்துட்டான். எல்லாம் பார்த்துட்டான். அருமையா அப்படியே வெளியே வீட்டுக்கு கொண்டு வந்தோம். ரெக்கவர் ஆகி பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சுட்டான். நம்பவே மாட்டீங்க, தலையில இந்த முடியெல்லாம் போட்டுச்சு, பழையபடி வளர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவனுக்கு ரேடியேஷன் கொடுக்கணும்னா, ஏன்னா அது வளரும். அடுத்தது கீமோ, இது கேன்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் ராய் மெமோரியல் நம்ம ஏஜிஎஸ் ஆஃபீஸ் எதிர்க்க இருக்கு மவுண்ட் ரோட்ல, ராத்திரி 2 மணிக்கு தான் ரேடியேஷன். ஏன்னா டாக்டர் பாலு டேவிட் ஜெகோஷிமாவை சேர்ந்தவர், வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவர். அவர் தான் இவனுக்கு ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் சென்டர்ல போனா எல்லாம் வயசானவங்க, மரித்து போறவங்க. இன்னும் ஒரு 2 வாரம் இருப்பாங்க, 1 மாசம் இருப்பாங்க, இவ்வளவுதான். அவங்களுக்கு சும்மா அந்த உயிரை வந்து இன்னும் பிடித்து வைக்கிறதுக்காக ரேடியேஷன். அது அந்த இடத்துல என் பையன் 5 வயசு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு வரவங்களாம் என்னாச்சு பாதி நேரம் எனக்கு பதில் சொல்லியே போயிடுச்சு. 2வது அங்க வரவங்க நான் உயிரோடு இருப்பேன் அவங்க என்கிட்ட கேட்குறாங்க வந்து, ஐயா நாங்க இருப்போமா, நான் இந்த மாதிரி என் குடும்பம் இந்த மாதிரி, என் சூழ்நிலை இந்த மாதிரி, என் பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கு. எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை சொல்ல இந்த பையனை காமிச்சு பாருங்க, அந்த பையன் அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான். அப்போ ரேடியேஷன்லயும் கடவுள் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். 6 சிட்டிங் கீமோதெரபி, ரேடியேஷனும் வலி கொண்டுவாங்க. 6 சிட்டிங் கீமோ. ஒரு கீமோ வந்து 15,000 ரூபாய் அன்றைக்கே 2001-2 அப்போ கல்யாணி ஹாஸ்பிட்டலில் அதை கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆன்காலஜிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ அது ரொம்ப வலிக்கொண்டுவாங்க, வேதனையா இருக்கும்வாங்க. எல்லாவற்றையும் அவன் 6 வயசுல கடந்து போனான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வலினே வாய் திறந்து சொல்லவே இல்லை. இன்னும் அதிகமா நேசிச்சோம். ஆலயத்துல உபவாசம், வெளியே உபவாசம், சிரிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அந்த நிலைக்கு 24 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரமும் ஆண்டவருடைய பாதத்தில், எல்லாம் வைராக்கியமா. இமானுவேல் ஜீவனோடு வரணும். அக்டோபர் 7ஆம் தேதி 2005 ஒரு நாள் அவன் கடந்து போயிட்டான் கர்த்தர் கூட. அதுக்கு முன்னால 3 மாசம் கோமால போயிட்டான். அப்போ அன்றைக்கு கடந்து போயிட்டான். நான் அடக்கம் பண்ணி முடித்து விட்டேன். ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். 3ஆம் நாள் ஆலயத்துல, ஞாயிற்றுக்கிழமை, நான் ஆலயத்துக்கு பைபிள் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாரும் வந்து எனக்கு என்னவோ ஆயிடுச்சு எனக்குன்னு நினைச்சிட்டாங்க. நான் ஆலயத்துல இதே வில்லியம் சார்ல்ஸ் மெமோரியல் சர்ச் ஆலயத்துல அதே புல்பிட்ல சொன்னேன், கர்த்தர் நல்லவரா இருக்கிறாருங்க. எதுக்கு தெரியுமா? நான் கேட்டேன், அவன் கொடுக்கல. ஹல்லேலூயா. என்ன சைலண்டா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதுமே கேட்டு கொடுத்த உடனே எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என்னுடைய விஷயத்துல கர்த்தர் கேட்டு கொடுக்கல அவரு. அதை ஏற்றுக்கொள்ற மனசு நமக்கு இருக்கா? சிந்தித்து பாருங்க. பிரியமானவன், நேசிக்கப்பட்டவன், என்னுடைய ஜீவனாய் இருந்தவன், அன்றைக்கு அந்த ஜீவன் எனக்குள்ளேருந்து போயிடுச்சு. அன்றைக்கு அப்போ நான் சிந்திச்சேன், நான் என்ன பண்ணணும்? 2 வழிதான் எனக்கு முன்னால இருக்கு.
எல்லாரும் பேசுறாங்க, ஜெபிச்சோமே என்ன ஆண்டவர். எங்க மாமனார் மாமியாரெல்லாம் கோயிலுக்கு போறதே நிறுத்திட்டாங்க. என் மனைவி வந்து பித்து பிடித்த மாதிரி உட்காந்துட்டாங்க. நான் ஒருவன் மட்டும்தான் நான் சேனா இருக்கிறேன், அதாவது இன்சேன் ஆகல. அப்போ நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ரெண்டே வழிதான். ஒண்ணு, ஆண்டவரை மறுதலித்து உலகத்துக்குள்ள போயிடும், இல்லையா ஆண்டவருக்குள்ள நான் வைராக்கியமா நிற்கணும். ஆனா நான் பிடித்துக் கொள்ள எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா என் மகன் ஜீவனோட இருந்தா நான் பிடிச்சிக்கிட்டு சொல்லுவேன், பாருங்க கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு, பிரெயின் டியூமரை கியூர் பண்ணிட்டாரு, அவனுக்கு ஜீவனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் சொல்ல ஏதாவது ஒண்ணு எனக்கு பிடிச்சிக்க ஒரு ஆதாரம் இருக்கும். அந்த நேரத்துல எனக்கு பிடிச்சிக்க ஆதாரமே இல்லை. எல்லாருமே பேசுறாங்க, நீ ஜெபிச்சிய, நீ இப்படி பண்ணிய, அப்படி பண்ணிய, உன் பிள்ளை போயிட்டான் பத்தியா, என்ன ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரே ஒரு முடிவுதான் எடுத்தார். சரி, நானு யோபும் நானும் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் அதான் சொன்னாங்க, நான் கிடையாது. அந்த யோபுன்றவர் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் சாதாரண ஒரு மனுஷன். ஆனாலும் எனக்குள்ள ஆண்டவர் என்னை அறியாமபடி ஒரு பலத்தை கொடுத்தாரு. நான் போய் நின்று சொன்னேன், கர்த்தர் நல்லவர். ஒருவேளை இன்றைக்கு என் மகன் இல்லாதபடி நான் நிற்கிறேன், உங்களுக்கு அது சாட்சியாக தெரியாது. உங்களுக்கு நான் ஒரு வேறு விதமான மனுஷனா தோன்றலாம், ஏதோ பித்து பிடித்து விட்டது என்று நினைக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதனை நிறைந்த நாட்கள் கடந்து போகும். யாருமே மரணத்துக்கு யாருமே நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா அது உறவு, அது ரத்தம், அது நம்ம விட்டு சென்றவுடன் அதற்கான ஈடு எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை பாருங்க, பலர் பல காரியங்கள் சொன்னாங்க, இருந்தாலும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்க, இது முன்னோர்களின் பாவம், அது இது எல்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் கேட்டேன். ஆனா நான் அப்படியே வைராக்கியமா பேசவே இல்லை, வாயை திறக்கல. அது வேற எனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு நினைச்சாங்க. ஏன்னா வாயை திறக்க மாட்டாங்க, வாயை திறக்க முடியல. ஏன்னா துக்கம் அதிகமாயிடுச்சு. என் துக்கத்துல நான் வாயை திறந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட போறேன் கடவுளுக்கு விரோதமான்னு சொல்லி வாயை அப்படியே டைட்டா மூடிட்டேன். பேசவே இல்லை. நான் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் வந்தது ஒரு நாள், மறுபடியும் ஒரு மகனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகன் பிறக்கும் போது எனக்கு 46 வயது. யாருமே நினைக்கவே இல்லை. இன்றைக்கு சர்ச்சில் சதீஷ் பார்த்திருப்பாரு, பெஞ்சமின் கிப்சன் ராவ் எனக்கு கிஃப்டா கொடுத்த மகன். இன்றைக்கு லாயலா கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் பிறந்த உடனே நான் அப்படியே தூக்கிட்டான். அந்த ஆலயத்துல சொன்னேன், அன்றைக்கு கர்த்தர் நல்லவர்னு சொன்ன பாருங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு சின்ன சாட்சி தான். எனக்கு நேரம் இல்லை. மறுபடியுமாக ஒரு சூழ்நிலை கிடைத்தால் மிகப்பெரிய சாட்சிகள் உண்டு. நீங்கள் பிரமிக்கும்படியாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் பண்ணியிருக்கிறார். அப்போ இது ஒரு காரணம் என் ஊழியத்தின் பாதையில் அன்றையிலிருந்து சாட்சி சொல்ல நான் பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டு கடந்த 15 வருடங்களாக நான் இந்த இவாஞ்சலிக்கல் ஒர்க், அதாவது இவாஞ்சலிசம், கர்த்தரை குறித்து போய் போதிப்பது, சொல்லுவது, இதுதான் என் வேலை. இப்ப சதீஷ் கூட கேட்டார், ரொம்ப தூரம் பிரதர், எனக்கு சந்தேகமா இருக்கு, நீங்க வருவீங்களா வரமாட்டீங்க? நான் சொன்னேன், எந்த மூலையில இருந்தாலும் நீங்க அழைச்சிங்கன்னா வரும். அல்லேலூயா. ஏன்னா அது என்னுடைய கடமை. அதற்காக தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன், அதற்காக தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் இருக்கிறதே இந்த செய்தியை சொல்லலாம், அதுக்காக தான் ஜீவனோடு வச்சிருக்கிறேன், வேற எதுக்காகவும் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த நாள்ல உங்கள் மத்தியில நான் சுருக்கமா முடிச்சுட்டேன் நினைக்கிறேன். செய்திக்குள் கடந்து போகலாம். சோதனையில் விசுவாசம். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அதுல இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க நிறைய தடவை வாழ்க்கையில வாசித்து இந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். பாருங்க, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தார். பாருங்க, ஒரு தோப்பை, அதுக்கு முன்னால வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் பேர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். ஆபிரகாமுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுக்கிறார்.
அதன் மேல நீங்க அப்புறமா வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப செய்தி அது இல்ல. இந்த சூழ்நிலையில நல்ல சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஆபிரகாம் இருக்கிறார். நீங்களும் இன்னைக்கு சமாதானமாக மகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சி நாளில நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப என்ன நடக்குது? 22ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கதானே ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமா இருக்கு பாருங்க. நம்ம வந்து இளைப்பாறும் காலத்துல நம்ம நினைக்கிறோம் இந்த இளைப்பாறுதல் என் வாழ்நாள் முழுதும் இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். 80-90 வயசு வரைக்கும் அப்படியே நான் சாப்பிட்டேன், தூங்கினேன், எழுந்தேன், சம்பாதிச்சேன், என்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், இப்படியே என் வாழ்க்கை இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா அப்படி இருக்காது பிரியமானவர்களே. ஆண்டவர் அப்படி வைக்கல. பாருங்க இந்த இடத்துல என்ன பண்றாரு? ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். எவ்வளவு அழகா கூப்பிடுறார். ஆபிரகாமே இதோ அடியேன், இதோ அடியேன். தயாரா இருக்கிறாரு. அவரு ரெஸ்ட்ல இருந்தாலும் அவர் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே என்ன ஆண்டவரே கேட்க தயாரா இருக்கிறார். இப்போ அவர் வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. அல்லேலூயா. என்ன சத்தமே இல்ல, அமைதியா இருக்கிறீங்க. அதான் ஆண்டவர். அல்லேலூயா, அதுதான் ஆண்டவர். எப்பொழுதுமே என்ன எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த கடை எப்பதான் என்னை விட்டு போகும், இந்த பிரச்சனை என்னை எப்பதான் விட்டு நீங்கும், என்னைக்கு நான் பிரச்சனை இல்லாம இருப்பேன். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாம இந்த வாழ்க்கையில நீங்க இருக்க முடியாது. யாராவது மறுப்பு தெரிவிச்சா நீங்க ஏஞ்சி நிக்கலாம். பிரச்சனை இல்லாம இந்த ஓட்டம், இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை நீங்க கடந்து போக முடியாது. இந்த உண்மையை தயவு செய்து இந்த கால வேளையில நீங்க பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கொஞ்ச நேரம் இழப்பாருங்க. உடனே ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். என்ன? I am going to test you. நான் உன்னை டெஸ்ட் பண்ண போறேன். எப்படி பாருங்க, எப்படி? ஏன் ஆண்டவரே இதெல்லாம் பண்றீங்க? கேட்க முடியுமா? கேட்க முடியாது. He is an omnipotent God, ultimate God. அவர் படைத்தவர். அவர் எதை வேணாலும் செய்வார். நம்ம அவர் எதை வேணாலும் செய்யறதுக்கு நம்ம மனசு பக்குவப்பட்டிருக்கா? அல்லேலூயா. இந்த கால வேளையில ஆபிரகாமை அழைத்து சொல்றாரு, நீ போப்பா, அங்க போய் ரொம்ப சாதாரணமா சொல்ற, நீ போயிட்டு தகன பலி பண்ணிட்டு. யாருக்காவது தகன பலினா என்னன்னு தெரியுமா? யாராவது தெரிஞ்ச கை கொடுங்க. அல்லேலூயா. தெரியுமா? தகன பலின்றது ஒண்ணு தெரிஞ்சிருப்பீங்க, நெருப்புல சுட்டே. அதை விட என்ன கொடூரமானது? என்ன பண்ணுவாங்க? ஆட்டை கொண்டு போயோ என்ன பலி செலுத்துறீங்களோ கை காலெல்லாம் தனித்தனியா எடுத்துருவோம். தலை தனியா, கால் தனியா, கை தனியா எடுத்துட்டு அதை வச்சு அதை தகனம் பண்ணிப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீம், என்ன சொல்றது, the extreme thing in that sacrifice, the extreme substance in the sacrifice. அதுதான் அது தகனம் பண்ணிட்டு. அப்ப இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. யாரு? ஆட்டையா சொல்றாரு? மகனே. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்ததா? இளைப்பாறும் நேரத்துல ஆபிரகாம் ஒரு சோதனையை சந்திக்கிறாரா? யோசித்து பாரு, யோசித்து பாரு. ஒருவேளை இன்றைக்கு ஒரு வேதனையோடு நீங்க வந்திருக்கலாம். ஏதோ ஒரு பாரம் உங்க இருதயத்துல உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். இந்த சர்ச்சுக்கு கிளம்பும் போதே போலாமா வேணாமா, இப்படி ஒரு பாரத்தோட நம்ம உட்காரணுமா? சாம வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிடலாம். டிவி ஆன் பண்ணா பேசுறாங்க, கேட்டுட்டு போயிடலாம். என்னால இவ்வளவு தூரம் போய் சர்ச்ல உட்கார முடியல. என் பாரம் யார்கிட்ட போய் நான் சொல்லுவேன்? சொன்னா சிரிப்பாங்க, வேதனைப்படுத்துவாங்க. யாருகிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் என் உள்ளத்துல அழுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வேதனையோட தான் இவன் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு விடுதலை கிடைக்குமா? விடுதலை உண்டு பிரியமானவர்களே, விடுதலை உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
ஆனா அந்த பிரச்சனைய வரும்போது நீ தண்ணீர்களில் நடக்கும் போது நான் கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோட நான் இருப்பேன். நீ அக்னியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பற்றி கொள்ளாது. யாக்கோபே, நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். எந்த இடத்துலயாவது என்னைக்குமே உனக்கு சோதனை இருக்காது, வேதனை இருக்காது. நீ இப்படியே இருப்ப. ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா சமாதானமா உன் வாழ்க்கை இருக்கும்னு வேதத்துல எங்காவது இருக்கா? அல்லேலூயா. அப்புறம் இந்த வசனம்லாம் எதுக்கு? ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? ஒரு மிகப்பெரிய சோதனை. தன் மனைவி, தன்னுடைய மகனை பலியாக செலுத்த வேண்டும். இப்ப யாருக்கு அவன் பதில் சொல்லணும்? சாராளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை. யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிற அந்த தாயாருக்கு போய் சொல்ல முடியுமா? என் ஆண்டவர் தகன பலியாக இந்த பிள்ளைய கொண்டு போய் கொடுக்க சொல்றாருமா, கொடுத்துரு, கூட்டு போறேன்னு பேச முடியுமா? யோசித்து பாருங்க. குடும்பத்துல பிரச்சனை. இப்ப ஆபிரகாம் இதை போய் தன் மனைவியோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒருவேளை ஆண்களாகிய நீங்கள் உங்கள் மனைவியோடு பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். மனைவியாகிய நீங்கள் என் புருஷனிடம் இதை சொன்னால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். இது என்னோடயே இருக்கட்டும், நானே இதை சால்வ் பண்ண ட்ரை பண்றேன், இந்த வேதனையை நானே கடந்து போறேன், என் கணவருக்கு தெரிய வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டாம்ன்ற நிலையில இங்க வந்திருக்கலாம். அப்படிதான் அன்றைக்கு ஆண்டவர், அன்றைக்கு ஆபிரகாம் தவித்தார். எல்லாத்தையும் வேதத்துல போட மாட்டாங்க. நம்மளை போல ஒரு மனுஷன் தான் ஆபிரகாம். அவர் ஒன்றும் தெய்வ பிறவி கிடையாது. இதே மனுஷன் தான். இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருந்தாரு. எத்தனை வேதனை, எத்தனை வேதனை! தகன பலியாக செலுத்து. அப்பா, நீ பொருத்தம் பண்ணி உன் பையனை உடுப்பா, என் ஊழியத்தை அவன் செய்யணும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. தகன பலி, ஒரு ஆட்டை அடிப்பது போல என் சொந்த மகனை நான் அடித்து அந்த பலிப்பீடத்துல நான் சாக்ரிஃபைஸா நான் கொடுக்கணுமே. யோசித்து பாருங்க, சற்று சிந்தித்து பாருங்க. அந்த காட்சி உங்க மனக்கண்ணில் ஆண்டவர் எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஒரு சோதனை வந்தது, அதுவும் ஆண்டவரிடமிருந்தே வந்தது. அதுதான் மிகப்பெரிய காரியம். இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாருக்கும் இந்த காரியம் தெரியும். என்னுடைய கேள்வி எப்போதுமே, எப்படி ஆண்டவரே, எப்படி எப்படி எப்படி? ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. விசுவாசத்தின் தந்தை என்று பெயர். ஆபிரகாமின் விசுவாசம் கர்த்தரின் கண்கள்ல நீதியாய் இருந்ததாம். அது நீதியாய் இருந்ததாம். நான் யோசிச்சேன், ஆபிரகாம் ஒரு மனுஷன் நம்மளை போல தன் பிள்ளைய பலி கொடு என்று சொல்லும் பொழுது எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை 22:5 நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு வேத புத்தகம் கிடையாது. ஆபிரகாமுக்கு தெரிந்த தேவன் வெறும் குரல் மட்டும் தான். ஆபிரகாம் பார்க்கல, வெறும் குரல் தான், அதை மட்டும் தான் கேட்டாரு. ஆனா ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு நமக்கு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்கள் அன்றைக்கு ஆபிரகாம் கையில இல்ல. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது, ஆண்டவரே என்று சொன்னால் உடனே குரல் வர. ஆண்டவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் பேசுவார். இது மட்டும்தான் ஆபிரகாம் தெரியும். அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, அவர் உருவம் என்னன்னு தெரியாது, அவர் யாருன்னு தெரியாது. ஆனா இந்த குரலை கேட்டு ஆபிரகாம் விசுவாசித்து அவர் சொல்ற காரியம் பாருங்க, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். How is it possible? What kind of faith it is? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு எங்கே? யோசித்து பாருங்கள். சின்ன காரியத்துக்கு கூட ஒரு அவிசுவாசத்துடைய ஒரு மனதை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். எல்லா ஜனங்களை போல நாம கூட நம்ம வாயில ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர் எங்கே என்று கேட்கிறோம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை ஆபிரகாம் சொல்ல எப்படி அந்த விசுவாசம் வந்தது? நான் இதை குறித்து யோசித்து 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 ஒரு நாள் ரகசியத்தை கண்டுகொண்டேன். நான் ஒரு உண்மையில நடந்த விஷயத்தை சொல்றேன். ஆட்டோல போகும்போது இந்த வசதிக்கு முன்னால
அப்ப நான் யோசிக்கிறேன், எப்படி எப்படி இந்த விசுவாசம்? அப்போ ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்கிறார். அந்த 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 ரிசல்ட், அதாவது அதனுடைய பதில் எங்க இருக்குன்னா அந்த வசனத்திலேயே இருக்கு. அந்த வசனத்திலேயே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை வைத்தார். அந்த 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஹல்லேலூயா, உன் புத்திரனும். யோசித்து பாருங்க, அங்கேயே நிறுத்திடுறேன். உன் புத்திரனும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவர் சொல்றது உன் புத்திரன். ஆபிரகாம் யோசிக்கிறார். உன் புத்திரன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்ன யோசனை வருகிறது பாருங்க. ஆதியாகமம் 11:30 சாராள் மலடியாக இருப்பதை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் புத்திரன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லாமல் சொல்லுகிறார், அப்பா உனக்கு 7 புத்திரன். ஊர் என்ற தேசத்திலிருந்து நீ வாழும்போது எல்லாம் உனக்கு இருந்தது. ஆனால் உன் மனைவி ஒரு அவமான சின்னமாக அந்த தேசத்துல வாழ்ந்தாலே அதை நினைத்துப்பார். உனக்கு 7 புத்திரன். நீ எல்லாரும் மதிக்கப்பட்டாலும் அங்க இருந்த எல்லாரும் முன்பாக உன் மனைவி மலடியாய் இருந்ததுனால பிள்ளை இல்லாத ஒரு தம்பதியாராக அந்த இடத்துல நீ காணப்பட்டாயே, ஒரு அவமானப்பட்டாயே, வேதனைப்பட்டாயே, அதை நினைத்துப்பார். ஹல்லேலூயா. உன் புத்திரன் என்ற அந்த சொல் ஏன் ஆண்டவர் அப்படி பேசணும்? ஒரே வார்த்தையில ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடுப்பா, முடிஞ்சு போச்சு, அப்படி சொல்லிருக்கலாம். ஆண்டவர் அப்படி சொல்லல. இந்த சோதனையை வைக்கும் போதே அதனுக்குரிய விசுவாசத்தையும் அந்த வார்த்தையில வைத்தார். ஹல்லேலூயா. உன் புத்திரன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது எதை நினைவுபடுத்தினார்? அவருக்கு பிள்ளை இல்லாம நீ இருந்திய, நான் கொடுத்த அந்த பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எங்கே வந்தது? எந்த பிள்ளை என்று அவர் சொல்லுகிறாரோ, எந்த பிள்ளைய பலி செலுத்த சொல்லுகிறாரோ அந்த பிள்ளைய ஞாபகம் வச்சுக்கோ, அதை நான் தான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. அந்த உறவை யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம், ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம். இன்றைக்கு பிரச்சனையோடு வந்திருக்கிறீர்களே, இன்றைக்கு நீங்க இந்த காரியம் நடக்காது, இது என்னால சால்வ் பண்ணவே முடியாது, தலைக்கு மேல நிக்குது, என்ன நடக்குமோ தெரியாது, மனிதனால் இது கூடாதது, கடவுள் தான் செய்யணும் என்று அங்கலாய்க்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கு முன்பாக நீ எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்த, எப்படிப்பட்ட வாழ்க்கை உண்டு, எப்படிப்பட்ட சம்பாத்தியம் உண்டு, எப்படிப்பட்ட வேலை உண்டு, எப்படிப்பட்ட ஜீவனை நான் உனக்கு கொடுத்தேன், எத்தனைய சோதனையை நீ கடந்த, யோசித்துப்பார், யோசித்துப்பார் என்று ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் புத்திரன் என்று சொல்லும் பொழுது உறவே இல்லாத உனக்கு ஆண்டவராகிய நானே இப்ப எப்படி கூப்பிடுறேன்? உன் புத்திரன், உன் புத்திரன். பிள்ளை இல்லாதவன், மலடி அவன் மனைவி, சபிக்கப்பட்டவன் அவன், குழந்தை கிடையாது அவனுக்கு, தகுதி இல்லாதவன். இப்படிப்பட்ட பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருந்த உனக்கு நான் இறங்கி பிள்ளையை கொடுத்தேன் இல்லையா? நான் இறங்கி பிள்ளையை கொடுத்தேன் இல்லையா? அதனால்தான் ஆண்டவர் அந்த இடத்துல உன் புத்திரன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய வசனத்திலும் நமக்கு ஒரு விசுவாசத்தை ஊக்குவிக்கிற வார்த்தைகள் உண்டு. போயிட்டே இருப்போம், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன் சொல்றாரு? நீ பயந்துட்டு உட்கார்ந்துருக்க. அந்த ஆட்டோட தோன்றது இப்ப வீட்டுல போய் இறங்கினா அந்த வாசல்ல எவன் நிற்பானே தெரியலையே, நான் இன்னும் வட்டி கொடுக்கலையே. காலையில 6 மணிக்கு வீட்டுக்கு வாசலை திறக்கவே பயம். போன் அடிச்சா அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கும். ஏன்னா கடன்காரன் தான். எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம கடந்து போகணும். பாருங்க, யோசனை என்ன நடக்குமோ, என்ன நடக்குமோ யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னால சூழ்நிலையில நீங்க கடந்து போகும்போது என்ன நடந்தது? ஆண்டவர் உங்களை விடுவித்தார் இல்லையா? அதனாலதான் வசனத்தை கொடுக்கிறார், பயப்படாத. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க பயந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க.
திகையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்க அப்படியே திகைச்சு போய் இருக்கிறீங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறீங்க. நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம கண்ணால பார்க்காததுனால, ஆவிக்குரிய கண்கள்ல நம்மளால பார்க்க அந்த ஒரு பரிச்சயம் இல்லாததுனால, உலகத்தோடு உலகமா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால, மாம்சத்திலேயே இருப்பதை பார்த்து பழகினதுனால ஆவிக்குரிய காரியத்தை நம்மளால கணிக்க முடியல. அந்த வார்த்தை வந்தா கூட அந்த ஒரு நிமிஷம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ன்ற அடுத்த நிமிஷம் அப்படியே இதாயிடும். சூழ்நிலைகளை சந்திக்கும் போது பயம் அடுக்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். எத்தனை என்ன அருமையான வசனம். மனுஷன் சொன்னா கூட மனுஷன் இருக்க மாட்டான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதும் இல்லை. கரெக்டா வரும் வசனம். யோசிச்சுக்கிட்டே போறோம், இதை எப்படி சமாளிக்க போறோம். வசனம் அழகா வரும். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான காரியம். யோசித்து பாருங்க. அப்ப ஆபிரகாம் ஒரு சோதனை வந்தாச்சு. ஆனா ஆபிரகாம் அந்த சோதனை எப்படி எதிர்கொண்டு இருப்பார் நான் யோசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் முதலாவது உன் புத்திரன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அந்த சிந்தனை பின்னோக்கி போய் பிள்ளை இல்லாத பிள்ளையை கொடுத்தாரு. இப்ப அந்த பிள்ளையை தகனபலி செய்ய சொல்றாரு. ஆனாலும் எனக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த பிள்ளை வாழும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அந்த வேலைக்காரங்க கிட்ட என்ன சொல்றாரு, நீங்களாம் போங்கப்பா, நாங்க பலியை செலுத்தி விட்டு நாங்கள் வருவோம், நான் வருவேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை சமாளித்து நம்ம இதை கடந்து வருவோம். நம்ம சொல்றோமா? வீட்டுல 4 பேர் இருக்கோம். ஒருத்தர் சொல்லுவாரு பயப்படாதீங்க, நம்ம ஜெபிப்போம் இதுக்காக. உடனே மனைவி சொல்லுவாங்க எப்படிங்க நடக்கும். அப்பவே சொன்னவருக்கு அப்படியே ஆஃப் ஆயிடும், அந்த வைராக்கியம் அப்படியே இறங்கிடும். அடுத்து பிள்ளைங்க, எப்படி டாடி இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா உண்மையிலேயே இது நடக்குமா? உங்க வாழ்க்கையில பார்த்துருக்கிறீங்களா? நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, இது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இது ஒரு கதை மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஒரு கதையா இருக்கு. இன்றைக்கு நடக்குமா? 3000 வருஷம் முன்னால நடந்த காரியங்கள் இன்றைக்கு சாத்தியமா? சாத்தியம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அந்த சாத்தியமாக இருப்பதனால்தான் நான் ஜீவனோடு இங்க நிற்கிறேன். அல்லேலூயா. நானே ஒரு சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சாட்சி. நேற்று ராத்திரி படுத்தவங்க இன்னைக்கு காலையில எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. நாளைக்கு நான் எழுந்து இந்த காரியத்தை செய்ய போறேன். இன்னும் 10 நாள் இந்த வீட்டை கட்டி முடிக்க போறேன். இன்னும் 1 மாசத்துல நான் இங்க இருந்து துபாய்க்கு போக போறேன். இன்னும் ஒரு வருஷத்துல திட்டமிட்டு இருக்க திருமணம் பண்ண போறேன். இன்னும் எனக்கு 2 வருஷத்துல நான் இந்த வேலையில செட்டில் ஆயிடுவேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். பேசிக்கொண்டிருந்த நபர் அன்றைய இரவு செத்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மனிதன் போடுற எல்லா திட்டத்தையும் தேவன் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் அவனுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அது நடக்கும். இவன் தன் சுய முயற்சியில 1000 காரியம் சொல்றான். இன்றைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்களே, இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இந்த செய்தியை கேட்கும்படியா உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன கெலிஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்திருக்கிறாரு பேச. என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிக்கும் போது ஆண்டவர் காண்பித்தது இந்த செய்தி தான். இதை மட்டும் பேசுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. சோதனையின் விசுவாசம். ஆபிரகாமை குறித்து பேசு, இந்த வார்த்தையை குறித்து பேசு. ஆண்டவரே, இந்த வார்த்தை 1000கணக்கான முறை இவங்க கேட்டிருப்பாங்க. ஆண்டவரே, நான் என்ன போய் புதுசா பேசுறது? இல்ல, அந்த வார்த்தை இன்னும் புதுசா நான் ஆக்க போறேன், நீ போய் பேசு, அவங்க கேட்பாங்க. அல்லேலூயா. அதை சொல்லும் போதே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு புது பலன். அல்லேலூயா. என் மகன் பிழைச்சுக்குவான், என் மகன் மறுபடியும் திரும்பி வருவான். ஆண்டவர் உன் புத்திரன் என்று சொல்லிவிட்டார். புத்திரனே இல்லாத எனக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். சாராள் மலடி என்று சொல்லப்பட்ட சாராளுக்கு உன் மகனை கொடுத்திருக்கிறார். இவன் ஈசாக்கு, இவன் வாழ்வான் என்ற விசுவாசத்தோடு சொன்னது ஒன்று, இப்ப அவன் செய்ய போற காரியம் ஒன்று. அவன் இருதயத்தில் என்ன நினைக்கிறான், அதுக்கு எதிர்மறையா நினைச்சிட்டு போறான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த காரியத்தை குறித்து செய்ய போகும்பொழுது நம்ம எதிர்மறையா நினைச்சிட்டு அங்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், பயப்படாத,
உன் எதிரிகள் கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன்னை எதிர்த்து வருபவர்கள் உன் பட்சமாய் வருவார்கள் என்று வசனத்தை கொடுக்கிறாரு. இவன் அதெல்லாம் நம்ம வாசிச்சுக்குவோம். வாசித்து விட்டு போகும்போது கண்டிப்பா இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணிடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் மாட்டினேன் அவன் கையில, இன்னைக்கு நான் தீந்தேன், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் பட்சமாக அவன் வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க, உண்மைதான். உன்னை அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்க, உண்மைதான். ஆனால் உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ என் பிள்ளை, நீ தப்பு பண்ணிருக்கலாம், ஆனாலும் ஒரு தகப்பனா நான் அந்த தப்பை மன்னிக்கிறேன். உன்னை நான் பாதுகாப்பேன், நான் உன்னை அடிப்பேன். ரோட்ல இருக்கிறவன் அடிக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிப்பேன் உன்னை, அது எனக்கு உரிமை உண்டு. ஏன்னா புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிள்ளைகள் தான். நான் தண்டிக்கப்படுவேன், நான் அடிப்பேன். இப்ப என்ன, ஆண்டவர் தவறு செய்யும் போது சிக்ஷிப்பார், அது வேற. ஆனா மற்றவங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனா இவரு போகும்போது என்ன சொல்லிட்டு போவாரு? ஆண்டவருடைய வசனத்தை காலையில படிச்சாச்சு, ஜெபிச்சாச்சு. ஆனா போகும்போது என்ன சொல்றாரு? நான் என்ன ஆகுன்னு தெரியாது, வந்தனா சரி, ஒரு விதமா நான் திரும்பி வந்தேன்னா சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபரா நீங்க இருக்கிறீங்களா? மாற்றிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அந்த வசனத்துல 3 பகுதியா பிரிச்சுட்டேன். உன் புத்திரன் ஒன்று, இரண்டாவது உன் ஏக சுதன். He is your only child. ஏக சுதன், யூனிக் பர்த். யூனிக் பர்த் என்றால் ஆச்சரியமான விதத்துல உலகம் காணாத ஒரு அற்புதமான ஒரு பிறப்பு. ஹல்லேலூயா. என்ன பிறப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்குடைய பிறப்பு என்ன பிறப்பு? விசேஷம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, சொல்லுங்க. ஆபிரகாமுக்கு எந்த வயசுல பிறந்தான்? ஹல்லேலூயா. தெரியுதே உங்களுக்கு. 100 வயசுல பிறந்தவங்க இன்றைக்கு கூட அது நடக்காது. இன்றைக்கு கூட நடக்கல யாருக்குமே. 100 வயசுல பிறந்ததால 70 வயசு கேள்விப்பட்டிருக்கேன், பேப்பர்ல பார்த்தேன். 100 வயசு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நடக்கல. தன் சரீரம் செத்தது என்று அறிந்து கொண்டார்கள். இந்த சரீரமானது செத்து விட்டது. அந்த சரீரத்தில் உயிரை இல்லை. குழந்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தகுதியை இழந்து விட்டார் ஆபிரகாம். அந்த தகுதியை இழந்து விட்டாங்க சாரா. அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டார் ஆண்டவர். ஏன்னா அப்பதான் அதை ஆண்டவர் செஞ்சாருன்றத ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இந்த பலம் இருந்தா மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? அது எப்படிப்பா ஆண்டவர்? அதான் அவங்க தான் நல்லா இருந்தாங்க. நல்லா இல்லை. வேதம் சொல்லுது சரீரம் செத்தது. தங்கள் சரீரம் செத்து விட்டது என்று அறிந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதை அவர் நினைவு கூறுகிறார். உன் ஏக சுதன், a unique child. குழந்தை பிறக்கும் சொல்லும் போது சாராளுக்கே நம்பிக்கை கிடையாது. ஆதியாகமம் 18:12 குறித்து வச்சுக்கோங்க. சாராள் நகைத்தாள். இந்த செய்தியை கேட்டவன ஆண்டவர் சொன்ன அந்த அம்மா என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 17:17 ஆபிரகாமே விழுந்து சிரிச்சாராம். சும்மா சிரிக்கலங்க. ஆபிரகாம் முகக்குப்புறம் விழுந்து நல்லா சிரிச்சாரா. சில நேரத்துல இந்த ஜோக்கெல்லாம் தாங்க முடியல, நம்ம என்ன பண்ணுவோம்? உருண்டு சிரிப்பதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிதான் ஆபிரகாமனும் சாராவும் சிரிச்சாங்க. பாருங்க, ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அதிசயமானவர். அப்ப 2வது வார்த்தை என்ன சொல்லுது? எதை அவர் ரிமைண்ட் பண்றார் ஆபிரகாமுக்கு? அந்த ஆபிரகாமே, நீ விசுவாசி, நீ தெரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியும் நினைக்கிறேன், உன் பிள்ளை யாரு? விசேஷமானவர். He is a unique child with a unique birth. பிறப்பே அதிசயம். அதை நினைச்சுக்கோ. அந்த அதிசயத்தை நான் செஞ்சல, இன்றைக்கு உனக்கு அதிசயம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைத்து பாருங்க, எண்ணிலடங்காத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். யாராவது என் வாழ்க்கையில இந்த 50 வருஷம், இந்த 30 வருஷம், இந்த 70 வருஷம் ஒரு அற்புதமும் கிடையாதுன்னு நீங்க சொன்னாலும் ஒரே வார்த்தை நான் சொல்வேன், நீங்க உயிரோடு இருக்கிறதே அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரியமானவர்களே, ஒரு நாள் காலையில் நான் எழுந்து இப்படி உட்கார்ந்து பார்க்கும்போது கண்ணே தெரியல. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன சாட்சி நிறைய இருக்கு. கண்ணே தெரியல. இப்படி உட்கார்ந்து பார்க்குற காலையில் எழுந்து இதெல்லாம் அப்படியே உடஞ்சி 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 சுக்குநூறா உடையுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு கண்ணாடி விழுந்தா சுக்குநூறா உடஞ்சிடும். என் முன்னால எல்லாமே சுக்குநூறா உடஞ்சிருக்கு. ஒன்றும் தெரியல. முதல் எடுத்தோடனே நான் என்னன்னானே சமாதானப்படுத்திட்டேன். பயந்துடல. ஏன்னா நம்ம பயந்தோம்னா என்ன ஆகுதுன்னு தெரியாது. மெதுவா என் மனைவி கூப்பிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி இருக்கும் காலையில 3 நாள் ஒண்ணுமே தெரியாம இப்படியேதான் உட்கார்ந்துருந்தேன். உண்மையை சொல்றேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு போக பணம் இல்லை. வீட்டிலே உட்கார்ந்துருந்தேன். திடீரென்று ஆச்சரியமாக ஆண்டவர் காக்கா அமைச்சாத மாதிரி ஒரு பண உதவி அவங்க கொடுத்தாங்க. அதை வாங்கி கொண்டு போய் கண் டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணேன். அவர் இன்னும் அதிகமாக பயமுறுத்திட்டாங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டியூமர் மாதிரிலாம் இருக்கும், பிரெயின் டியூமர். ஏற்கனவே என் மகன் பிரெயின் டியூமர்ல தான் இறந்தான். அதனால இப்போ எனக்கு என்ன செஞ்சேன்னா, என்னடா இது பிரெயின் டியூமரா இருக்குமோ. அதுக்கு மேல இந்த கண்ணு ரப்பா என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு பக்கம் என் கண்ட்ரோல் எல்லாமே மூடிக்குது. அப்படியே மூடிச்சு. அது திறக்கவே முடியல. இவனால திறக்க முடியல, திறக்கவே முடியல. இப்படியே மூடிக்குது. இப்படியே இருக்கு, இப்படி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. தண்ணி வந்துட்டே இருக்கு, இப்படியே இருக்கு, தொடச்சிக்கிட்டே இருக்கு. இந்த கண்ணு சுமாரா இருக்கு, பட் இந்த கண்ணு இப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? நீங்க போய் ஒரு நரம்பியல் நிபுணரை பாருங்க. அவர் பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு சொன்னாரு, மயாஸ்தீமியா. நீங்க சிரிப்பீங்க, இதெல்லாம் எனக்கு தான் இதெல்லாம் இருக்குமா? இந்த வார்த்தை ஆக்யுலர் மயாஸ்தீமியா, கண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. 5 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு தாங்க இது வரும். என்ன ட்ரீட்மெண்ட்? கொஞ்சம் கடினமான ட்ரீட்மெண்ட். ஸ்டெராய்ட்ஸ், அதாவது ஊக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த பாடி பில்டிங் பண்றவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மருந்து எடுப்பாங்க. ஏன்னா சீக்கிரம் பில்ட் ஆகும் பாடி. இது எடுத்து மாட்டிக்குவாங்க. ஏன்னா அது எடுக்கக்கூடாது. ஸ்டெராய்ட்ஸ் காலப்போக்கில் உங்க உடம்பு அது கெடுத்துவாங்க. ஸ்டெராய்ட்ஸ் தாங்க இதுக்கு. சரி, ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போனேன். நடுவில் நிறையா நடந்தது. ரோட்டில் நடக்கும்போது தெரியாம பஸ் அது என்னை இடிச்சு தள்ளி நான் செத்துருக்கணும். அது வேற. இதெல்லாம் தப்பிச்சு அங்கே டாக்டர்கிட்ட போய் அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார். ஆண்டவருடைய பெரிதான கிருபை. அன்றைக்கு சொன்னேன், கண் பார்வையை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன். ஆச்சரியமான வகையில் அந்த மருந்தை எடுக்க ஆரம்பிச்சோன்னே, மருந்துடைய காரியம் இல்லை, கர்த்தருடைய காரியம். மருந்துகளும் டாக்டரும் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது தான். அப்போ எனக்கு உடனடியாக அந்த பார்வை தெளிவாச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, திடீரென்று இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் என்ன நினைக்கணும்? எதை நினைச்சு பார்க்கணும்? கண் பார்வை எல்லாம் இல்லைன்னாங்க, போயிடுச்சுன்னாங்க. ஆனா ஆண்டவர் அதை அற்புதமா கொடுத்தார். அப்ப இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன நடத்துவார்? ஒரு உதாரணத்துக்கு இதை நடக்கும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கும். ஆண்டவர் உங்களை விட்டு இருக்க மாட்டார். அபயகரமான சூழ்நிலையில காப்பாத்தி இருப்பார். ஏன்னா அவர் தான் ஆண்டவர். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு எட்டாததும் தெரியாததும் புரியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்றார் ஆண்டவர். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ சிரிச்ச, நீ உழுது சிரிச்ச, இருந்தாலும் அந்த பிறப்பு அற்புதம் நான் செஞ்சேன், தைரியமா போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க எந்த மனதோடு எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கீங்கன்னு தெரியாது. கடினமான சூழ்நிலை இருக்கலாம். வட்டிக்கு காசு வாங்கியிருக்கலாம், வெளியே சொல்ல முடியாது, திருப்பி கட்ட முடியாம இருக்கும். சிலர்லாம் 25% வட்டி, 10% வட்டி, தண்டல். நோயினால் அவதிப்படலாம். குடும்பத்துல பாரம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒருமுகமான சிந்தனை இல்லை, பிள்ளைகளால பாரம், சொன்னதை கேட்கறது இல்லை, உறவினர்கள் நம்முடைய துரோகம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சகஜம். உங்க வாழ்க்கையில உண்டு, என் வாழ்க்கையில உண்டு. உலகம் என்பது அதுதான். அதுலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் விதிவிலக்கு நம்ம அல்ல. ஒவ்வொரு நாளும் எழுந்தவன போராட்டம் தான்.
ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, நீங்க நினைச்சுப்பாரு, நீ நினைச்சுப்பாரு, உன் வாழ்க்கையில எத்தனை அற்புதம் நான் செஞ்சிருக்கேன். உட்கார்ந்து எழுது, அதை திருப்பி திருப்பி படி. உனக்கு நான் வசனங்களை கொடுத்திருக்கேன், அந்த வசனம் பேசும். அவர் வாயிலிருந்து புறப்படும் எந்த வார்த்தையும் வீணாய் திரும்பாது, அது கிரியையோடு தான் திரும்பும். ஒரு நாள் அது வீணாய் திரும்பாது. அதை நினைச்சுப்பார், நினைச்சுப்பார். எத்தனை முறை நீ அழுதுருப்ப, எத்தனை முறை நடு ராத்திரியில நீ ஜெபிச்சிருப்ப, எத்தனை முறை என்ன நடக்குமோ என்று திகைத்து எனக்கு இதுக்கு மேல பலன் இல்லை ஆண்டவரே என்று நீ உழுதிருப்ப. அப்பெல்லாம் என் கரம் உன்னை தூக்கியது, அப்பெல்லாம் என் கரம் உன்னோடு இருந்தது இல்லையா? நான் உன்னை சுமந்தேன் இல்லையா? நான் உன்னை தப்புவித்தேன் இல்லையா? அதையெல்லாம் நினைச்சு இந்த சோதனை ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. இதை நீ கடந்துருவ, இதை நீ கடந்துருவ. அதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ஆபிரகாமுக்கு வந்த சோதனை சாதாரணமான சோதனை அல்ல, குடும்பத்தை உடைத்தது. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, சாரா கிட்ட ஆபிரகாம் சொல்லவே இல்லை. இது உண்மையான எனக்கு தெரியாது, ஏன்னா இல்லாததை நான் சொல்ல முடியாது. ஆனா இந்த சம்பவத்துல சாராளுடைய பேரே இங்க இல்ல. சாராள் கிட்ட போய் சொன்னதாகவோ, சாராள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்களா? கண்டிப்பா மறுப்பு தான் தெரிவிச்சிருப்பாங்க. இந்த பிக்சர்லயே இல்ல சாராள். ஆபிரகாம் குடும்பத்தை விட்டு விலக்கி வைக்கப்பட்ட நிலையில இருக்கிறார். இந்த சோகம், இந்த சோதனையினால குடும்பத்தை விட்டு பிரிந்த நிலை. வேறு சிலர் சொல்றாங்க, சாராள் இதை அறிந்து கோபப்பட்டு அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார். தன் கடைசி நாட்கள் வரை ஆபிரகாமை பார்க்கவில்லை. வேதத்தில் நீங்க வாசித்தா சாராள் மரிக்கும் போது ஆபிரகாம் கூட இல்ல. ஆபிரகாம் வேற இடத்துல இருக்கிறார். மரணத்தை அறிந்து அவர் வர. அப்ப வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த சம்பவம் பிரித்தது. நமக்கு தெரியாது, வல்லுநர்களுடைய கருத்து அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா எந்த தாயும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுளே சொன்னாருன்னு சொன்னா கூட தாயார் கொடுக்க மாட்டாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க செய்வீங்களா? ஒன்னும் இல்லை, அவன் நல்ல வேலையில இருக்கிறான், அமெரிக்க தேசத்துல கை நிறைய சம்பாதிக்கிறான், மாசம் 20 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்றாரு, ஜெபிக்கிறார், நீங்க கேட்குறீங்க, ஐயா நான் இன்னும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டேன், என் வயது சென்ற காலத்துல இப்ப நான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறார், சொல்றார், அம்மா ஆண்டவர் சொல்றார், ஒரு மகன் இருக்கிறான் நம்ம உங்களுக்கு. ஆமா ஐயா, அந்த மகனை எங்க இருந்தாலும் வர சொல்லுங்க, இனிமே அவனை ஊழியத்துக்குள்ள போக சொல்லுங்க. அவர் என்ன பண்றாரு? மகன் 20 லட்சம் ரூபாய் சம்பளத்துல அமெரிக்க தேசத்துல இருக்கிறார். இப்ப திடீர்னு வந்து அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கல்ல, ஆண்டவர் இப்ப சொல்றாரு, மகனை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுங்க, அவர் எதை செஞ்சுட்டு இருந்தாலும் உடனே விட்டுட்டு வர சொல்லுங்க. செய்வீங்களா? செய்ய முடியுமா? நீங்க நினைக்கலாம் மனைவி விடுவாங்களா, இல்ல மகனே அதை ஏற்றுக்கொள்வாரா, இல்ல மாமனார் மாமியார் சம்பந்தி ஏற்றுக்கொள்வார்களா, பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் கொண்டு வர ஒரு காரியம் குடும்பத்தை உடைக்கதான் செய்யும், பிரிக்கதான் செய்யும். அங்கேதான் டெஸ்ட், நம்ம எங்க நிக்கிறோம் என்பதை. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சாராள் கோபித்துக் கொள்வார், ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆபிரகாமுக்கும் அவருக்கும் உள்ள உறவின் நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரும் எப்படிப்பட்ட உறவில் நிற்கிறீர்கள் என்பதை அவர் தெரிந்து கொள்ள ஒரு சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். அதுல நீங்க ஜெயிக்க போறீங்களா தோக்க போறீங்களா உங்க கையில தான் இருக்கு. உங்களை அப்படியே விட்டுட மாட்டார், அதற்கான வழிமுறையும் அவர் தருவார். அல்லேலூயா. யோபு கிட்ட யோபுடைய பிரச்சனையில சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் நீ தொடு, ஆனா அவன் ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அதுதான் டெஸ்ட். அவனை முழுமையா ஒப்பு கொடுக்கல. அவன் என்னுடையவன், எனக்கும் யோபுக்கும் உள்ள உறவு எனக்கு தெரியும், யோபுக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா.
ஒருவேளை இன்றைக்கு நீங்க கடந்து போற பிரச்சனையில உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன என்பதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அது உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஆண்டவர் அறிய முற்படும் பொழுது அங்கேயே அவனுக்கு உதவியை கொடுக்கிறார். என்ன உதவி? ஆச்சரியமான பிறப்பப்பா, பயப்படாத பயப்படாத. சொல்லியும் சொல்லாமல் சொல்கிறார், இது சோதனை தான், ஆனா இதுல இருந்து வெளியே வர நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை ஆச்சரியமான வார்த்தை! எத்தனை முறை இந்த வார்த்தையை வாசிச்சிருப்போம்? என்றைக்காவது இதை ஆழமாக நாம் சிந்தித்திருப்போமா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்தின் பின்னணியிலும் ஆண்டவர் 1000 அர்த்தங்களை வைத்திருக்கிறார். அதை உட்கார்ந்து நீங்க வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களோடு பேசும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு மனிதனுடைய வார்த்தையை நீங்க கேட்பீர்களானால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள். அல்லேலூயா. ஒரு நேரம் உற்சாகமா பேசுவான், ஒரு நேரம் தான் பேசுவான். அதே நாக்கு வித்தியாசமாக பேசும். அல்லேலூயா. 3வது காரியமாக அதை பிரித்தேன். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய. Now God is teaching Abraham what is real love. இன்றைக்கு நீங்க யாரை நேசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உறவை கொடுத்திருக்கிறார். கணவனுக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார். கணவர் யாரை நேசிக்கிறார்? அல்லேலூயா. உன் உள்ளான இருதயத்துல நீ யாரை நேசிக்கிற? மனைவியே, உன் உள்ளான இருதயத்துல உனக்கு கணவன் ஒருவர் இருக்கிறார். அவரை மீறி உன் இருதயத்துல நீ யாரை நேசிக்கிறாய்? நான் பேசல, ஆண்டவர் பேசுறார். God is teaching you the true love. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கை கொடுத்து நான் செய்வேன் நான். ஆனா ஆபிரகாமும் சாராவும் என்ன பண்ணாங்க? அவங்க மாம்ச சிந்தனையில ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தையே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுப்பாருன்னு சொன்னார், அமைதியா இருக்கு, கொடுப்பாரு. இவங்க என்ன பண்ணாங்க? எங்களுடைய சரீரம் இறந்து விட்டது, செத்து விட்டது என்று உணர்ந்த உடனே இவங்க ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? மனித சிந்தனையில அந்த அம்மா ஒரு காரியம் பண்ணாங்க. அந்த காரியம்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால ஏற்பட்ட விளைவு இஸ்மவேல் வந்தான். அல்லேலூயா. சத்ருவானவன் உருவானான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தன் முதல் மகன் மேல அதிகமான ஆசை, அதிகமான ஆசை. இந்த 3வது வார்த்தையில அவர் உணர்த்துறாரு, நீ என்ன பண்ண? இங்க கொடுக்கிறாரு பாருங்க, உன் நேசகுமாரன். நான் யார உனக்கு நேசகுமாரனாக கொடுப்பேன் என்று சொன்னேனோ அவனை விட்டுட்டு நீயா உருவாக்கின பத்தியா ஒரு பிள்ளைய? அவனை தானே அதிகமா நேசிச்ச. ஏன்னா ஆண்டவர் கிட்டே கேட்கிற, ஆண்டவரே இஸ்மவேலை மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, என் மூத்த மகன், ஆண்டவரே என் அன்பு, என்னுடைய பாசம், என் உயிர், என் ஜீவன். கதறிப்பார். வனாந்திரத்துல கொண்டு போய் விட்டுட்டார்ல. ஆபிரகாம் கிட்ட இருந்த ஒரு குணம், தப்பு செஞ்சிருந்தாலும் கீழ்ப்படி. யோசிச்சு பாருங்க, மனைவியும் பிள்ளையும் கூட்டிட்டு போய் காலையில தண்ணி கொஞ்சம் கொடுத்து கொண்டு போய் வனாந்திரத்துல முடியும். நம்ம செய்வோமா? அநியாயம் பண்ற ஆண்டவர். எல்லாம் நியாயமா? 4 பேரை கூப்பிட்டுருவோம், எல்லாமா நடக்குது. அங்க இருந்த மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த மனுஷன் தான் அநியாயம் பண்றாரு, தனக்கு வேணும் போது வச்சுக்கிட்டாரு, வேணான் போது இப்படி விடுறாரு. கொண்டு போய் ஒரு தாயாரையும் மகனையும், பெத்த மகனை ஆண்டவர், அவர் ஆபிரகாம் இருதயத்தில் அந்த வேதனை இருந்தது. தன் மகனை நேசித்தார். ஆனால் ஆண்டவர் யாரை நேசிக்க வைத்தார்? யாரை நேசிக்கணும் என்று நினைத்தார்? ஈசாக்கை. ஏனால் அவருடைய வழி ஈசாக்கின் வழி. ஈசாக்கு தான் அவருடைய வழி. இன்றைக்கு நம்ம யாரை நேசிக்கிறோம்? ஒரு ஓபனான கொஸ்டின் இது. வாலிபர்களாக இருக்கலாம், வாலிப தங்கைகளாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், வயதுள்ளவர்களாக இருக்கலாம், நடுத்தர வயது உள்ளவர்களாக இருக்கலாம். நம்முடைய இருதயத்துல நம்ம யாரை நேசிக்கிறோம்? வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கலாம், யாருக்கும் அது தெரியாது. நான் அந்த மனுஷனை நேசிக்கிறேன். ஆனா உங்களுக்கு கணவர் உண்டு, அவர் உண்டுதான், இருந்தாலும் எனக்கு என்னவோ அவர் மேல ஒரு பாசம். இட்ஸ் ஒன்லி அ ஃப்ரெண்ட்ஷிப். இட்ஸ் ஒன்லி அ ஃப்ரெண்ட்ஷிப். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?
இன்றைக்கு எத்தனை பேர் வழி தவறி போயிருக்காங்க தெரியுமா? இட்ஸ் ஒன்லி a friendship. வாலிபர்களை கேட்டா சொல்லுவாங்க, இட்ஸ் ஒன்லி a friendship. இன்றைய காலகட்டத்துல தவறு இல்லை பிரதர், இது நோ. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவரை நியமிக்கிறேன், அந்த மனுஷனை தான் நீ நேசிக்கணும், அவன் தான் உனக்கு வாரிசு என்று வைத்திருக்கிற. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ஹல்லேலூயா. வழி தவறி நீ போய்கொண்டிருந்த உன்னை நான் மாற்றி உன் நேசகுமாரனாக ஈசாக்கை கொடுத்தேன் இல்லையா? ஹல்லேலூயா. அதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார். அப்படிப்பட்ட ஈசாக்கை நான் கைவிட்டுடுவேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போய் பலி கொடுந்தான் சொன்னேன், நான் கொடுந்தான் சொன்னேன், உண்மைதான். ஆனா கொண்டு போகும்போது உன் மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியும். அதை ஆற்றி தேற்றுவதற்காக நான் ஒரே லைன்ல முடிக்கல, நான் 3 வார்த்தைகளை பயன்படுத்துறேன். அந்த வார்த்தைகளை நீ தியானிப்பாயானால் அது உனக்கு பலனாய் அமையும், அது உனக்கு நம்பிக்கையாய் அமையும், அது உனக்கு ஒரு வேகத்தை கொடுக்கும், உனக்கு அது ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்தும் என்று ஆண்டவர் நினைத்துதான் அந்த 3 வார்த்தைகளை முன்னால வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, நீங்க எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு நான் நிற்பது தலைமையில ஒரு பெரிய கான்கிரீட்டை வைத்த மாதிரி நின்று கொண்டு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய பாரத்தோடு இந்த இடத்துல நிற்கிறேன். நானே அதை பேச முடியும், நானே இந்த பாரத்தை சுமந்து கொண்டே உங்கள் மத்தியில நான் சாட்சியாய் பேச முடியும் என்றால் உங்களாலும் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்கு போய் இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆபிரகாமுக்கு விசுவாசம் அந்த 3 வார்த்தையிலிருந்து வந்தது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. அந்த வசனத்தை வாசிங்க, அதை அபியாசப்படுத்திக் கொள்ளுங்க, அதை பிராக்டிக்கலா யூஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில டெலிவரன்ஸை பார்ப்பீங்க. மனிதனை தேடி ஓடாதீர்கள். உங்கள் விசுவாசத்தை மனிதனை தேடி கொண்டு போய் வைக்காதீங்க, நீங்க ஏமாந்து போவீங்க. எதுல நம்ம பார்க்கலாம், ஈசாக்கு கேட்பாரு, ஆட்டுக்குட்டி எங்க? அப்போ ஆபிரகாம் அங்க ஒரு விசுவாசத்தை சொல்வாரு, ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் உன் பிரச்சனையை யார் பார்த்துக் கொள்வார்? கர்த்தர். அவ்வளவுதான். இன்னைக்கு பிரச்சனையோடு இருக்கிற நம்மளுடைய பிரச்சனைய பார்த்து கொள்ள கர்த்தர் இருக்கிறார். அந்த 14 பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்ப கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும்னா, இன்னைக்கு போதித்த வசனங்கள் இன்னைக்கு எந்த நிலையில நாம இருந்தாலும் என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்குன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஒரு விஷயம் மாத்திரம், தேவ சமூகத்துல விசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.